6ஆம் இடம் 6 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னு கேட்டால், உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள் என்னென்ன சக்கரங்கள்? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கினை, துரியம். 6வது சுவை ஒன்று. 6 சுவை இருக்குது. என்னென்ன சுவை சொல்லுங்க? நம்ம வாழ்க்கையில் சாப்பிட்றது இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. 6 சுவையானவன் இறைவன். நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. எப்படியெல்லாம் இறைவனுடைய திருநாமங்கள், எப்படி உணவு. கண் காட்டும் நுதலானும், கனல் காட்டும் கையானும், பெண் காட்டும் உருவானும், பிறை காட்டும் சடையானும், பண் காட்டும் இசையானும், பயிர் காட்டும் புயலானும், வெண்காட்டில் உறைவானும், விடை காட்டும் கொடியானும். அடுத்து 7ஆனவன். 7னா என்னங்க அப்படின்னு கேட்டால், சப்தஸ்வரங்கள். நமக்கே தெரியும். சரி கம பத நிசா. அது எலையும் 7 கிழமைகள்: ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சப்த சடாரண்ய சேத்திரங்கள், கண்டங்கள் 7. எத்தனை 7 பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த 7 அற்புதமான நிறைய ஸ்வரங்கள். இந்த 7 ஸ்வரங்களை வச்சு சிவபெருமானுக்கு எழுதின பாடல்கள் கோடி பாடல்கள். அடடடா, கேட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்தது தான் 8, சித்திப்பது. 8ன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சித்தி ஆகணும். வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் சித்தி ஆகணும். அந்த சித்தி ஆகிறதுக்கு 8 விதமான விஷயங்கள்: தியானம், சமாதி, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை.